ஒரு அழகான கிராமத்தில் நந்தகுமார் என்ற சிறுவன் தன் பெற்றோருடனும் பாட்டியுடனும் வாழ்ந்து வந்தான். பாட்டி நந்தகுமாருக்கு தினமும் பழம் கதைகளை சொல்லும் வழக்கம் உண்டு. ஒரு நாள் பாட்டி ஆர்வத்துடன் ஒரு கதையை சொல்லத் தொடங்குகிறாள். ஆனால் அதே நேரத்தில் வெளியே ஏதோ தவறாக நடப்பதை அனைவரும் அறிகின்றனர். திடீரென்று வெளியிலிருந்து கூச்சல்களும் வீடுகள் எரியும் ஒளிகளும் தெரிகின்றது. நந்தகுமாரும் பாட்டியும் பயத்துடன் வெளியே ஓடுகிறார்கள். பாட்டி, என்ன ஆச்சு? நம்ம ஊருக்கு மக்கள் எங்கே பார்த்தாலும் பயந்து ஓடுறாங்க. ஒரே பதட்டமாக இருக்கே. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நந்தா. ஒரு பெரும் பேய் நமது கிராமத்தை ஆக்கிரமித்து கொண்டுள்ளது. இதனால் நமது கிராமத்திற்கு பெரும் ஆபத்து வர உள்ளது. இந்த பிரச்சனை நம்ம எப்படி சமாளிக்கிறதம்மா? போகிற போக்க பார்த்தா பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கே. அம்மா, உங்கள் பழைய கதைகளில் இந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் வழி இருக்குமா? ஆமாம்பா, இருந்தது. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா கூட சொல்லியிருக்காரு. நம்ம கிராமத்தை ஒட்டி இருக்கிற இந்த காட்டில் ஒரு அதிசய பறவை இருக்கான். அந்த பறவைக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தெரியும்னு அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சொல்லியிருக்காருப்பா. ஆனால் அந்த பறவையை சந்திக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை நந்தா. பெரிய போராட்டமாகவே இருக்கும். பாட்டி, வழி இருக்குன்னா நம்ம ஏன் உடனே கிளம்பக்கூடாது? நம்ம இப்போவே கிளம்பி போயிட்டு அந்த அடர்ந்த காட்டில் அதிசய பறவை தேடி கண்டுபிடிச்சி இந்த பேயை விரட்டுறதுக்கு உண்டான வழி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் பாட்டி. நம்மளோட ஒற்றுமையும் விடாமுயற்சி போராட்டத்தையும் கொண்டு நாம் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து நம்ம கிராமத்தை கட்டாயம் காப்பாற்றலாம் பாட்டி. உடனே கிளம்ப தயாராகணும். போகலாமா? பாட்டி, இதுதான் நீங்கள் சொன்ன அந்த அடர்ந்த காடா? இனி நம்ம காட்டுக்குள்ளே பிரயாணம் பண்ணி அந்த பறவையை கண்டுபிடிச்சிடலாமா? போக தயாரா? நந்தா, கொஞ்சம் பொறு. இது சாதாரண காடு கிடையாது. நாமளும் சாதாரண பயணிகள் கிடையாது. இந்த காடு அறிவு, துணிச்சல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு பெரிய சோதனை பாதைப்பா. அதனால் இந்த காட்டில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் நாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். பொறுமையாக நம்ம இந்த பாதையை கடந்து போனால் தான் நம்ம கிராமத்தை காப்பாற்ற முடியும். பொறுமையாக நடப்போம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம துல்லியமாக கவனிக்கணும். சரியா? வாங்க போகலாம். யார் நீங்கள்? நான் இந்த காட்டின் முதல் நிலை காவல் அதிகாரி. உங்கள் பயணத்திற்கான முதல் சோதனை என்னிடமிருந்து தொடங்குகிறது. நீங்கள் எனது கேள்விக்கு சரியான பதில் கூறினால் மட்டுமே இந்த காட்டினில் தொடர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்படுவீர்கள். சரியா? வணக்கம் நரியாரே. அது என்ன கேள்வி? கேளுங்களேன், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். ஓ, அந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்களா? சரி, பார்ப்போம். உன் கண்களுக்கு தெரியும், உன் கால்களுக்கு பின்னே இருக்கும், உன்னோடு எப்போதும் இருக்கும், ஆனால் உன்னால் பிடிக்க முடியாது. அது என்ன? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் யோசித்து பார்த்தா நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் நிழல் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா நரியாரே? பயங்கர புத்திசாலியாக இருக்கே. சரியான பதிலை சொல்லிட்டேன். ஆனால் இது மட்டும் கிடையாது. இந்த காட்டில் இன்னும் நீங்கள் பல சோதனைகளை கடக்க வேண்டியது இருக்கும். அடுத்த கட்ட சோதனைக்கு தயாராக இருங்க. போயிட்டு வாங்க. சரியா? பாட்டி, எப்படியோ நரியோட புதிரை ஜெயிச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனால் நரி சொன்னதுலேருந்து அடுத்த கட்ட சோதனை இன்னும் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்து என்னவாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சு நம்ம கிராமத்தை காப்பாற்றியே ஆகணும் பாட்டி. வணக்கம் பயணிகளே. நான் இந்த காட்டின் 2ஆம் நிலை சோதனையாளர். எனது கேள்விக்கு நீங்கள் பதிலளித்தால் மட்டுமே நீங்கள் இந்த காட்டில் தொடர்ந்து பயணிக்க முடியும். வணக்கம் முயலாரே. நீங்கள் கேள்வி கேளுங்க. நாங்கள் சரியான பதில் சொல்ல முயற்சிக்கிறோம். ஓ, என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல நீங்கள் தயாராக இருக்கீங்களா? முன்னாடி சோதனையில் என்னோடய நண்பன் நரியோட சோதனைக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டதுனால என்னோட கேள்விக்கு நீங்கள் சுலபமாக பதில் சொல்லிடுவீங்கன்னு நினைக்காதீங்க. என்னோட கேள்வி ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். தயாராக இருங்க. சரியா? கேள்வியை கேட்கட்டுமா? நீ பேசினால் நான் உடனே மறைந்து விடுவேன். ஆனால் நீ மௌனமாக இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன். நான் யார்? நரியாரே, நீங்கள் கேள்வி கேட்குறதா நினச்சிட்டு உங்கள் கேள்வியிலே அதுக்குண்டான பதிலையும் சொல்லிட்டீங்க. ஆமாம், உங்கள் கேள்விக்குண்டான பதில் மௌனம். பரவாயில்லையே, ரொம்ப புத்திசாலி பையனாக இருக்க.
நான் என்னோடய கேள்வியில் வேணும்னு தான் பதிலை சேர்த்தே சொன்னேன். ஆனால் நீ சரியாக கண்டுபிடிச்சிட்ட. இனி நீங்கள் இந்த காட்டில் தொடர்ந்து பயணிக்கலாம். ஆனால் அடுத்த கட்ட சோதனை இன்னும் பலமாக இருக்கும் தம்பி. பார்த்து போயிட்டு வாங்க, சரியா? ஆமாம் நந்தா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாம் புத்திசாலித்தனத்தோடு அணுகி நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து ஜெயிக்கணும், சரியா? வாங்க தொடர்ந்து நடக்கலாம். வணக்கம் பயணிகளே, நான் இந்த காட்டின் இறுதி நிலை சோதனையாளர். இதுவரைக்கும் நீங்கள் ஏற்கனவே 2 சோதனையில் கடந்து 3வது நிலைக்கு வந்திருக்கீங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொன்னாதான் நீங்கள் தொடர்ந்து இந்த காட்டில் பயணிக்க முடியும். ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட நான் உங்களை மேற்கொண்டு பயணிக்க அனுமதிக்க மாட்டேன், சரியா? நான் கேள்வியை கேட்கட்டுமா? நாங்கள் தயாராக இருக்கோம் மாணவரே, நீங்கள் கேள்வியை தாராளமாக கேட்கலாம். என்னுள்ளே நிறைய கதைகள், ஆனால் பார்ப்பதற்கு வெளியே ஒரே முகம். நான் யார்? இந்த 3வது விஷயம் ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே 2 கேள்விக்கு நம்ம சரியான பதிலை சொல்லி கடந்து வந்துட்டோம். இந்த 3வது கேள்வியும் எப்படியாச்சும் நம்ம யோசித்து கட்டாயமாக நல்ல பதிலே சொல்லியே ஆகணும். என்ன பண்ணலாம்? புத்தகம் தான் சரியான பதிலாக இருக்கணும். மாணவரே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு புத்தகம் அப்படின்றது தான் சரியான பதில். என்ன, நான் சொன்னது சரிதானா? மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே. இதற்கு முன்னால் வந்தவர்கள் ஒருவர் கூட எங்களது கேள்விக்கு சரியான பதில் சொல்லி எங்களது அதிசய பறவை சந்தித்ததில்லை. நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள், ஆனால் மிகவும் புத்திசாலிகள் கூட. எங்களது எல்லா கேள்விக்கும் சரியான பதில்களை சொல்லிவிட்டீர்கள். இனி நீங்கள் தாராளமாக சென்று எங்கள் அதிசய பறவை சந்திக்கலாம். போய் வாருங்கள். வணக்கம் வீரர்களே, உங்கள் துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் எனது காவல் அதிகாரிகள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் என்ன நோக்கத்திற்காக என்னை சந்திக்க இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? வணக்கம் பறவையே, நாங்கள் இந்த காட்டை ஒட்டி இருக்கிற பக்கத்து கிராமத்துலேருந்து வரோம். எங்கள் கிராமத்தை எங்கேருந்தோ ஒரு பேய் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி மக்களை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துது. மக்கள் எல்லாருமே ரொம்ப அவதிக்குள்ளாயிருக்காங்க. அதனால தான் நாங்கள் அந்த பேயை விரட்ட ஆலோசனை கேட்டு இந்த காட்டில் இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி உங்களை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு அந்த பேயை விரட்டுறதுக்கு நீங்கள தான் எங்களுக்கு வழிகாட்டணும். வீரர்களே, பயப்படாதீங்க. இந்த பேயின்ற விஷயம் உங்கள் பயத்திலேருந்து தான் முதல்ல உருவாகுது. நீங்கள் பயத்தை விளக்குனீங்கன்னா அந்த பேயை உங்கள் இடத்துலேருந்து அடியோடு நீங்கள் துரத்திடலாம். பறவே, நாங்கள் அந்த பயத்தை எப்படி போக்குறது அப்படின்ற விஷயத்தை நீங்களே தயவு செஞ்சு சொல்லுங்களேன். சரி, நானே சொல்கிறேன். நான் சொல்லும் இந்த வாசகங்களை நீங்கள் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு சத்தமாக ஒருமித்த குரலில் அந்த பேயின் முன்பாக நின்று சொல்லுங்கள். பின்பு அந்த பேய் உங்கள் ஊரை விட்டு காலி செய்துவிடும். நாங்கள் எதற்கும் பயப்படுவதில்லை. எங்கள் ஒற்றுமையே எங்கள் பலம், எங்கள் நம்பிக்கையே எங்கள் ஆயுதம். இந்த விஷயத்தை நான் சொன்ன மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த குரலில் சத்தமாக அந்த பேய் முன்னாடி நின்று சொல்லுங்கள். பேய் ஊரை விட்டு போய்விடும், சரியா? அதிசய பறவை சந்தித்து பேயை விரட்டுவதற்கான ஆலோசனை பெற்றுக்கொண்டு நந்தகுமார், பாட்டி மற்றும் தந்தை கிராமத்துக்கு திரும்புகிறார்கள். இனி பேயை விரட்டும் காட்சியை பார்க்கலாம். அதிசய பறவை சொன்ன விஷயத்தை ஊர் மக்கள் எல்லாம் ஒருமிச்ச குரலில் அந்த பேய் முன்னாடி சத்தமாக சொல்கிறாங்க. அதை கேட்ட பேய் அதோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல கரைஞ்சி காற்றோட காற்றா கரைஞ்சி போயிடுது. ரொம்ப சரியாக சொன்னீங்க பாட்டி. எப்படியோ போராடி நம்ம கிராமத்தை இந்த பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம காப்பாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், கிராமம் பழையபடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? ஆமாம் பாட்டி. ஏண்டா, இந்த பிரச்சனை நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. என்ன தெரியுமா? நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நமக்கு துணிச்சல், அறிவு கூர்மை, போராட்ட குணம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு சீக்கிரமாக வெளியே வர்றதுக்குண்டான வழி இருக்கும். இந்த பிரச்சனை தான் நமக்கு இந்த பேயும் அதிசய பறவையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, சரியா? குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பயத்தோடு நாம் இருக்கக்கூடாது. பயத்தை விலக்கி வச்சுட்டு அந்த பிரச்சனையை நாம் புத்திசாலித்தனமாக எப்படி அணுகி அதிலிருந்து வெளியே வர்றது அப்படின்றத பார்த்தோம், சரியா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.